students, next exercise 6.1 8th sum. If O is a origin and R is a variable point on y squared is equal to 4x, then find the equation of the locus of the midpoint of the line segment of OR. Okay va? So first one நம்மளுக்கு பேரபோலாவோட டயக்ராம் தெரியணும். பேரபோலா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா? பேரபோலாவோட ஜென்ரல் ஈக்குவேஷன் இது கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னன்னா y squared is equal to 4ax. சொல்கிறது நல்லா கவனிங்க. ஏன்னா பேரபோலா இப்போ தான் நீங்கள் இந்த இதிலே பார்க்குறீங்க. ஸோ y squared is equal to 4axனா ஓப்பன் ரைட் வேர்டுன்னு அர்த்தம். ஸோ -4axனா ஓப்பன் லெஃப்ட் வேர்டு. ஓகேவா? அதே மாதிரி மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் பேரபோலாஸ் இருக்குது. நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது y squared is equal to 4ax கான்செப்ட். ஸோ 4ax கான்செப்ட்னா ஓப்பன் ரைட் வேர்டு. ஓகேவா? இங்கே நம்ம என்ன செய்கிறோம்னா இதை வந்து 0ன்னு வச்சுக்கிறோம். இந்த டேர்மை ஆர். ஓகேவா? இந்த டேர்ம் ஆர்னு வச்சுக்கலாம், நான் ஏன்னு வச்சுக்கலாம், எதுனாலும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கேருந்து என்ன செய்கிறோம், த லைன் செக்மெண்ட் வந்து ஆர். ஸோ இதை வந்து என்ன செய்கிறேன், ஒரு லைன் செக்மெண்ட்டாக வச்சுக்கிறேன். இதோட மிட் பாயிண்ட்டை நம்ம என்ன செய்யலாம், ஹச் கமா கேன்னு வச்சுக்கலாம். இந்த டேர்மை 0,0, இந்த டேர்மை எக்ஸ் கமா ஒய்ன்னு வச்சுக்கோங்க பாயிண்ட்டு. ஓகேவா? நம்மளுக்கு தெரியாது. ஸோ இன்னொரு தடவை சொல்கிறேன், y squared is equal to 4x. இது என்ன ஃபார்முலா ஜென்ரல் ஈக்குவேஷன்னா y squared is equal to 4ax. ஸோ ஓப்பன் ரைட் வேர்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா the locus of the midpoint. ஓகே, இந்த midpoint of the line segment OR. இந்த OR ஓட ஈக்குவேஷன், இந்த லைனோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது ஆரிஜின், இது x, y. அப்போ என்ன எழுதலாம், let first one let P of h, k be the moving point. Okay, then next one let O is the origin 0,0. So midpoint of OR. Midpoint of OR என்னது, இங்கே x + 0 by 2ன்னு போடுவோமா, அப்போ x by 2. இங்கே y + 0, அப்போ என்ன வந்துடும், y by 2. நம்ம மிட் பாயிண்ட் என்ன வச்சுருக்கோம், h, kன்னு வச்சுருக்கோம். அப்போ இங்கே h, k is equal to x by 2, y by 2. ஸோ இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணுங்கள். h is equal to x by 2 and k is equal to y by 2. அப்போ என்ன எழுதிடலாம், x is equal to 2h and y is equal to 2k. okay, இது x ஓட வேல்யூ, இது y ஓட வேல்யூ. ஸோ substitute in equation 1. என்ன 1 என்னது, இதுதான் given, y squared is equal to 4x. ஸோ substitute in equation 1ல போய் substitute பண்ணுறோம். y squared is equal to 4x. y என்னது, 2k the whole squared is equal to 4 of, இங்கே என்ன எழுதுவீங்க, 2h the whole squared. okay, so அப்போ 4k squared is equal to 4 into 4h squared. ஓகேவா? அப்போ இந்த 4 கேன்சல் ஆயிரும். அப்போ k squared is equal to 4h squared. ஓகேவா? சாரி, இது 4x தானே, அப்போ 2x மட்டும்தான் வரும். ஜஸ்ட் மிஸ்டேக்கு. y squared is equal to 4xனா 4 into x மட்டும் தான் போட போகிறீங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க, 4k squared is equal to 4 2s are 8h. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 times. அப்போ k squared is equal to 2h. நம்மளுக்கு தெரியும் h, k. அப்போ locus of h, k என்ன செய்வோம், x, yன்னு மாற்றுவோம். அப்போ இங்கே என்ன வந்துடும், y squared is equal to 2x. hக்கு பதிலாக எக்ஸும் கேக்கு பதிலாக ஒய்யையும் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் நிறைய தடவை. ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல். Hi students, next exercise 6.1 9th sum. The coordinates of a moving point P are a by 2, this term 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க மூவிங் பாயிண்ட், where theta is a variable parameter. பேராமீட்டர்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பேராமீட்டர்னா தீட்டாவை ரிமூவ் பண்ணணும். ஷோ தட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ், ஆன்சரும் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ லெட் இந்த டேர்ம் பாயிண்ட் என்னது, x is equal to a by 2 cosecant theta plus
sin theta and y is equal to b by 2 cosecant theta minus sin theta. இது அடுத்து என்ன செய்யுங்க 2 அந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஏன்னா தீட்டாவை மட்டும் வச்சுக்கிட்டோம்னா 2x divided by a is equal to cosecant theta plus sin theta. இது equation number 1. Then 2y by b is equal to cosecant theta minus sin theta. This is equation number 2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1ஐயும் minus 2ஐயும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸ்கொயரிங் ஆன் both sides. அப்போ என்ன வந்துடும்? cosecant theta plus sin theta the whole square minus cosecant theta minus sin theta the whole squared. இங்கே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4x squared by a squared minus 4y squared by b squared. இதை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. cosecant squared theta plus sin squared theta plus 2 cosecant theta sin theta. இது ஒன்று. அடுத்து இங்கே மைனஸ், இங்கே cosecant theta plus sin squared theta minus 2 sin theta cosecant theta. ஓகேவா? this term இங்கே வந்து 4 காமன் எடுத்துருங்க. 4 காமன் எடுத்தீங்கன்னா x squared by a squared minus y squared by b squared. இப்போ இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ cosecant squared theta plus sin squared theta plus 2 cosecant theta sin theta. இங்கே மைனஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் cosecant squared theta minus sin squared theta plus 2 sin theta cosecant theta. இங்கே 4 இருக்கும். இந்த டேர்ம் அப்படியே மாறாது. x squared by a squared minus y squared by b squared. இதில் இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 4. 2 plus 2 4 cosecant theta sin theta is equal to இங்கே என்ன வந்துடும்? 4 x squared by a squared minus y squared by b squared. இந்த 4 இந்த 4 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ என்ன செய்யலாம்னா cosecant theta அதை அப்படியே வச்சுக்கோங்க. sin theta வேணா இதோட ரெசிப்ரோக்கல் 1 by cosecant theta தான் sin theta. x squared by a squared minus y squared by b squared. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து இங்கே 1. ஸோ அப்போ x squared by a squared minus y squared by b squared is equal to 1. இப்போ LCM எடுங்க. LCM வந்து a squared b squared. அப்போ கிராஸ் பண்ணிங்கன்னா b squared x squared minus a squared y squared is equal to 1. இதை இங்கே கிராஸ் பண்ணிடுங்க. therefore b squared x squared minus a squared y squared is equal to a squared b squared. இதுதான் இந்த proof. So hence proved. Students, next exercise 6.1 10th sum. If p of 2, minus 7 is a given point and q is a point on 2x squared plus 2y squared is equal to 18, then find the equation of locus of the midpoint pq. இந்த சம் இப்போ என்ன செஞ்சோம்? இப்போ தான் பார்த்தோம். இதில் பேரபோலா இதில் பார்த்தோம். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க லைன் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. சரியா? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ் பாயிண்ட் pq. இந்த டேர்ம் p, இந்த டேர்ம் என்னது? q. ஸோ மிட் பாயிண்ட்டை நான் என்ன செஞ்சுக்கிறேன்? a ஆஃப் h, kன்னு வச்சுக்கிறேன் மிட் பாயிண்ட்டை. தென் இங்கே என்ன பண்ணுறோம்னா pக்கு வந்து கொடுத்துட்டாங்க 2, minus 7. தென் qவோட பாயிண்ட்டை நான் x, yன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? தென் பாயிண்ட் ஆன் 2x squared plus 9y squared is equal to 18. இந்த டேர்மோட இது கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் pq. இந்த ஈக்குவேஷன் மிட் பாயிண்ட் ஆஃப் pqவோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன செய்யலாம்? லெட் p ஆஃப் 2, minus 7 and q ஆஃப் x, y. ஓகே, நம்ம எடுத்துருக்கோம். தென் கிவன் லைன் அதை விட்டுருங்க. இங்கே வந்து மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அங்கே பேரபோலா வரைஞ்சி கண்டுபிடிச்சோம். இங்கே ஒரு லைன் வரைஞ்சி கண்டுபிடிக்கிறோம். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் pq.
midpoint of PQ வந்து நம்மளுக்கு என்ன வந்துரும் x plus 2 நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா ஸோ x plus 2 divided by 2 இன்னொன்று y minus 7 divided by 2 midpoint of PQ என்ன வச்சுருக்கோம் h, kன்னு வச்சுருக்கோம் ஸோ இங்கே x plus 2 divided by 2 இன்னொன்று y minus 7 divided by 2 ஸோ ஈக்குவேட் பண்ணுங்கள் x plus 2 divided by 2 is equal to h then y minus 7 divided by 2 is equal to k ஸோ அப்போ வந்து என்ன வரும் x is equal to என்ன வந்துடும் x is equal to இந்த இதை இங்கே கொண்டு போயிட்டா 2h plus 2 இங்கிட்ட வரும்போது minus 2 then y is equal to இங்கே வரப்போ 2k minus 7 இங்கே வரப்போ plus 7 இந்த x வேல்யூ y வேல்யூ கொண்டு போய் என்ன செய்யணும் இந்த சப்ஸ்டியூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனில் 2x squared ஸோ given ஈக்குவேஷன் வந்து 2x squared plus 9y squared ஓகேவா 2x squared plus 9y squared is equal to 18 substitute in equation 1 2 into x க்கு பதிலா 2h minus 2 x க்கு பதிலா 2h minus 2 the whole squared y க்கு பதிலா 2k plus 7 the whole squared is equal to 18 இதை சால்வ் பண்ண ஆன்சர் ஓகேவா ஸோ a squared plus b squared minus 2 2s are 4 4 2s are 8 8h then plus 9 அதே மாதிரி a squared plus 4 another b squared plus 2ab 2 2s are 4 4 7s are 28k is equal to 18 so 8h squared then 2 4s are 8 minus 16h 9 4s are 36k squared then 49 9 9s are 81 8 9 4s are 36 444 okay 441 then 9 8s are 9 8s are 72 balance 7 9 2s are 18 so 25k minus 18 is equal to 0 so இங்கே k squared என்னது இங்கே k squared ஒன்று தான் இருக்குது ஸோ அப்போ 36k squared ஓகேவா அதுக்கடுத்து h squared இங்கே தான் இருக்குது ப்ளஸ் 8h squared h கமாக்கினா x தானே வரணும் ஸோ அதான் ஃபஸ்ட்டு வரணும் எழுதாமல் மாற்றிக்கலாம் ஸோ அடுத்து பாருங்கள் k squared h squared எழுதியாச்சு அடுத்து வந்து h k minus 16h plus 252k then இதெல்லாம் எழுதியாச்சு இது மட்டும்தான் 441 plus 8 என்னது 449 440 இதுலேருந்து என்ன 8 வந்துச்சுன்னா மைனஸ் 10 இதுலேருந்து என்னது மைனஸ் 10னா மைனஸ் 431 ப்ளஸ் 431 இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ இது எதுவுமே என்ன செய்ய முடியாது நம்மளுக்கு இந்த டேர்மில் டிவைட் பண்ண முடியாது 431 அதனால் என்ன பண்ணிடலாம் 8h squared plus 36k squared minus 16k plus 252k plus 431 is equal to 0. The locus h comma k 8x squared plus 36y squared minus 16x plus 252y plus 431 is equal to 0. எப்போவுமே x, yல மாற்றி எழுதணும் h na x, k na y. Okay va? That's all. Students, if R 11th sum 6.1 if R is any point on the x-axis and Q is any point on the y-axis and P is a variable point on RQ with RP on the B, PQ on the A, then find the equation of locus of P. Okay. So ஒரு x-axis y-axis draw பண்ணிக்கோங்க. இதில் வந்து first one R is any point on the x-axis. ஸோ இது x-axis, இது y-axis. ஸோ நான் R வந்து இங்கே பார் பண்ணிக்கிறேன், பாயிண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் Q is any point on the y-axis. ஸோ Q வந்து any point on the y-axis. ஸோ இது ரெண்டும் என்ன செய்யலாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டோம்னா P is a variable point on RQ. RQவுக்கு P வந்து என்ன செய்கிறோம் H, Kன்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறாங்க RP வந்து ஓகே இந்த RP இருக்குல்ல
இந்த ஆர்பியை பியும் தென் பிக்யூவை ஏன்னு வச்சுக்கிறாங்க. ஓகேவா? கொஷினில் இது ஏ இது பின்னு சொல்கிறாங்க. தென் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் லோக்கஸ் ஆஃப் பி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு டேர்மை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இங்கேயும் இந்த பியிலேருந்து ஒரு எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைகிறோம். சரியா? இதை வந்து என்ன வச்சுக்கோங்க, இதை வந்து என்னது பிக்யூஆரா, இதை வந்து ஏன்னு கூட வச்சுக்கோங்க, இதை வந்து பின்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்மளோட தான். ஸோ இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து என்ன பாயிண்ட் இருக்கும், ஹச் பாயிண்ட் இருக்கும். ஒய் ஆக்சிஸ் வந்து கே பாயிண்ட்னு இருக்கும். இந்த இடத்துல தீட்டா இருக்கும். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். சரியா? ஸோ டயக்ராம் புரிஞ்சில் உங்களுக்கு. இந்த இதில் ஆர் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ், கியூ ஆன் ஒய் ஆக்சிஸ், பி வந்து ஆர்கியூவில் இருக்கணும் பாயிண்ட்டு. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இது ஏ இது பின்னு கொடுத்துட்டாங்க. இந்த இது நம்ம தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இதை ஏ பின்னு வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஹச் கமா கேனா பாயிண்ட் என்னது, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஹச், ஒய் ஆக்சிஸ் வந்து கே. ஓகேவா? இப்போது நம்ம கிவன் பாயிண்ட்டை எழுதிக்கிறோம். என்னது கிவன் வந்து ஆர்பி ஈக்குவல் டு பி அண்ட் பிக்யூ ஈக்குவல் டு ஏ. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன் ட்ரையாங்கிள் பிஏஆர். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இன் ட்ரையாங்கிள் பிஏஆர் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இன் பிஏஆரில் வந்து இங்கே தீட்டானா இது ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினியூஸ். ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினியூஸ் என்ன இருக்கும், சைன் தீட்டான்னு இருக்கும். சைன் தீட்டா ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ். அப்போ ஆப்போசிட் சைடு என்ன வந்துடும், கே. ஹைபாட்டினியூஸ் வந்து பி. இதுதான் வந்து என்னது சைன் தீட்டா. அடுத்து இன் ட்ரையாங்கிள் அடுத்த ட்ரையாங்கிள் பாருங்கள், பிக்யூபி. ஓகே, அடுத்த ட்ரையாங்கிள் பிக்யூபி. அடுத்த ட்ரையாங்கிள் பிக்யூபின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது தீட்டா, ஹச் இங்கே இருக்குது. அப்போ அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டினியூஸ். ஓகே, அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டினியூஸ். காஸ் தீட்டா ஈக்குவல் டு அப்போ என்ன வந்துடும், அட்ஜசன்ட் சைடு வந்து ஹச், ஹைபாட்டினியூஸ் வந்து ஏ. ஸோ வி நோ தட் என்ன ஃபார்முலா, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். அப்போ இங்கே என்ன எழுதிடலாம், h squared by a squared plus k squared by b squared is equal to 1. Okay, the locus of h comma k என்ன எழுதுவீங்க, h க்கு பதிலா x squared by a squared plus y squared by b squared is equal to 1. That's all. Hi students, next exercise 6.1 12th sum. If the points P of 6, 2 and Q of -2, 1 and R are the vertices of triangle PQR and R is the point on the locus, okay, y is equal to x squared minus 3x plus 4, then find the equation of the locus of centroid of triangle PQR. So ஒரு triangle draw பண்ணிக்கோங்க. PQ, P, Q and R. So P ஓட பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 6, 2. Then Q ஓட பாயிண்ட் -2, 1. R ஓட பாயிண்ட்டை நான் x, yன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுதான் சென்ட்ராய்டு. ஸோ C ஆஃப் என்னது H, K. இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்னா R is the point on the locus. இந்த locus மேலே Rன்ற பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், let P of 6, 2 then Q of -2, 1 and R of x, y, okay, be a point on triangle PQR. So next one, centroid. Centroid of triangle PQR is equal to என்ன எழுதுவீங்க, first x1 plus x2 plus x3 6 minus 2 plus x divided by 3. Next one 2 plus 1 2 plus 1 plus y divided by 3.
ஸோ இந்த டேர்ம் வந்து 4 + x divided by 3 இது 3 + y divided by 3. இந்த டேர்ம் வந்து h, kன்னு ஏன்னா சென்ட்ராய்டு அப்படி தான் எடுத்திருக்கோம். ஸோ ஹச்சோட ஈக்குவேட் பண்ணுங்கள். h is equal to 4 + x divided by 3, then k is equal to 3 + y divided by 3. So x is equal to 3h minus 4, then y is equal to 3k minus 3. இதான் x ஓட பாயிண்ட், y ஓட பாயிண்ட். ஸோ இன் ஈக்குவேஷன் ஆஃப் லோக்கஸ் என்னது given வந்து y is equal to x squared minus 3x plus 4. இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ substitute in the term. Substitute in equation 1ல போய் substitute பண்ணிங்கன்னா yக்கு பதிலாக 3k minus 3. ஓகே, and xக்கு பதிலாக 3h minus 4 the whole square minus 3 into 3h minus 4 plus 4. ஸோ 3k minus 3 அப்படியே இருக்கட்டும். இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். a squared plus b squared என்னது 16 minus 2ab, 2 3s are 6, 6 4s are 24h minus 9h plus 12 plus 4. ஸோ எல்லா டேர்மும் இங்கே கொண்டு வந்துருங்க. 9h squared minus என்னது ப்ளஸ் minus 24 plus 9 என்ன வந்துடும் 24 9 ஆட் பண்ணோம்னா 6 plus 33h. தென் இது வந்து 16, இது ஒரு 16, அப்போ ப்ளஸ் 32 minus 3k plus 3 is equal to 0. இந்த டேர்ம் ஃபுல்லாக இங்கே கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ ஃபைனல் ஆன்சர் பாருங்கள், 9h squared. அடுத்து வந்து என்ன செய்யணும், மைனஸ் 33h minus 3k. ஓகே, 33யும் இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 3 இருக்குது, அப்போ minus 13 வரும். ஒரு நிமிஷம். 32 plus 3 35 is equal to 0. ஓகே, அவ்வளோதான். இந்த h, k எப்போ என்ன செய்வோம், the locus of h, k is 9h னா x, 9x squared minus 33x minus k னா y plus 35 is equal to 0. That's all. எல்லாமே ஈஸியான ப்ராப்ளம், கொஞ்சம் மட்டும் கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? Students, next exercise 6.1 13th sum. If q is a point on the locus of x squared plus y squared in the term equation கொடுத்துருக்காங்க, then find the equation of locus of p which divides segment OQ externally in the ratio is 3:4. Okay, where O is the origin. First one, let O as origin எழுதிக்கோங்க. Origin என்னது, O of 0, 0. Okay, R ஓட வேல்யூவை let and consider R is a locus point Q. Q is a locus point சொல்லியிருக்காங்க. ஸோ Q of x, yன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா OQ externally in the ratio 3:4. ஓகே, அப்போ நம்மளுக்கு எக்ஸ்டர்னலி ஃபார்மில் 10th பார்த்துருப்போம். P of x, y is equal to m of x2 minus n of x1 divided by m minus n, then y2 minus y1 divided by m minus n. இதில் இதுதான் m, இதுதான் n. ஓகேவா? இது x1 y1 x2 y2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே x, yக்கு பதிலாக நான் என்ன செஞ்சுக்கிறேன், h, kன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, h, k is equal to m என்னது 3, x2 இது x1 y1 இது x2 y2, அப்போ 3x. ஓகே, 3x minus n வந்து 4, y1 x1 என்னது 0. ஓகே, உங்களுக்கு புரியலனாக்காண்டி எழுதிடுறேன். இது x1 y1 இது x2 y2. ஓகே, divided by m minus n 3 minus 4, கமா அதே மாதிரி n y2, nன்றது என்னது 4, y2னா இங்கே y மைனஸ் nனா my2 3y. ஓகே, 3y
minus ny to ny1 என்னது n வந்து என்னது 4 into 0 divided by 3 minus 4 அப்போ என்ன வந்துடும் இங்கே 3x divided by minus 1 இங்கே 3y divided by minus 1 ஸோ மைனஸ் மேலே போயிடும் அப்போ h, k is equal to minus 3x, minus 3y ஓகே ஸோ இப்போ அதை ஈக்குவேட் பண்ணுங்கள் h is equal to minus 3x and k is equal to minus 3y அப்போ x is equal to minus h by 3 and y is equal to minus k by 3 ஓகே இப்போ given equation வந்துருங்க given equation என்னது x squared plus y squared plus 4x minus 3y plus 7 is equal to 0 so minus h by 3 the whole squared plus minus k by 3 the whole squared plus 4 into minus h by 3 minus 3 into minus k by 3 plus 7 is equal to 0 so இதை வந்து என்ன செய்ய போகிறோம் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் h by 3 என்னது h squared by 9 plus k squared by 9 okay இதுவும் k squared by 9 இங்கே minus 4h by 3 minus 4h by 3 next one minus into minus plus so 3 3 cancel ஆயிருமா அப்போ minus into minus plus k plus 7 plus k plus 7 is equal to 0 ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா இதுக்கு எல்சிஎம் வந்து 9 தான் எல்சிஎம் ஓகே ஸோ h ஸ்கொயர்ட் ப்ளஸ் k ஸ்கொயர்ட் இங்கே 3 இருக்குது அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 12h ப்ளஸ் 9k 9 7s are 63 ஸோ ஆன்சர் என்னது h ஸ்கொயர்ட் ப்ளஸ் k ஸ்கொயர்ட் minus 12h plus 9k plus 63 is equal to 0 ஸோ அப்போ locus of h, k is h என்றது x ஸோ x squared plus y squared minus 12x plus 9y plus 63 is equal to 0. This is the final answer. Students, next 14th sum. Find the points on the locus of points that 3 units from x-axis and 5 units from the point of 5, 1. Okay. இதுக்கு ஒரு டயக்ராம் பாருங்க ஸோ எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் நம்ம வரைஞ்சிக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து 3 யூனிட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சஸ் அதான் சொல்கிறாங்க அது பாசிட்டிவ் சைடாக நெகட்டிவ் சைடாக நம்மளுக்கு சொல்லவே இல்லை அப்போ என்ன பண்ணணும் நம்ம பாசிட்டிவ் சைடு ஒரு 3 யூனிட்ஸ் எடுத்துக்கிறோம் ஓகே அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் சைடை 3 யூனிட்ஸ் எடுத்துக்கிறோம் எக்ஸ் ஆக்சஸில் இருந்து ஒரு 3 யூனிட்ஸ் ஓகே அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து பிலோ த எக்ஸ் ஆக்சஸ் ஒரு 3 யூனிட்ஸ் ஓகேவா தென் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அவள் பாயிண்ட் எடுத்தோம்னா செய்வோம் 1 2 3 4 இதை ஒரு 5ன்னு வச்சுக்கோங்க 5, 1 இந்த பாயிண்ட்டை நான் பின்னு எடுத்துக்கிறேன் பி வந்து என்னது 5, 1 ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள் 5 யூனிட்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் 5, 1 ஓகே 5, 1க்கு முன்னாடி 5 யூனிட்ஸ் இருக்கணும் ஓகேவா அப்படி இருந்துச்சுன்னா கரெக்டாக என்ன செய்யும் இங்கே ஒரு ஆர்க்கு கட் பண்ணுங்கள் சப்போஸ் எடுத்து நம்ம 5 யூனிட்ஸ் கரெக்டாக எடுத்து கட் பண்ணோம்னா இங்கே ஒரு ஆர்க் கட் ஆகும் தென் என்ன ஆகும் இங்கே ஒரு ஆர்க் கட் ஆகும் நான் ரஃப்பாக தான் வரைகிறேன் சரியா இங்கே ஒரு ஆர்க் கட் ஆகும் அப்படி ஆர்க் கட் ஆச்சுன்னா இந்த லோக்கஸ் பாயிண்ட் இருக்குல்ல இதே மாதிரி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏன்னா எந்த சைடு நம்மளுக்கு தெரியாது ஸோ இதே மாதிரி இங்கிட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கிட்ட ஒரு 5 யூனிட்ஸ் இங்கே ஒரு ஆர்க்கு இங்கே ஒரு ஆர்க்கு சரியா எதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது ஸோ இங்கே கண்டுபிடிச்சதை நம்ம q ஆஃப் h, இங்கே நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் தெரியாது அதனால் ஹச்னு வச்சுருக்கேன் பட் ஒய் ஆக்சிஸ் நம்மளுக்கு தெரியும் இது h, 3 அதே மாதிரி இந்த ஆர்க்கு ஓகேவா ரெண்டு சைடு கண்டுபிடிக்கணும்ல இந்த ஆர்க்கு கண்டுபிடிக்கும் போது இது q டேஷ்னு வச்சுக்கோங்க இங்கே h, பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ்னால -3 ஓகேவா ஸோ இப்போது இங்கே பிக்கும் க்யூக்கும் என்ன டிஸ்டன்ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டு ஒரு ஈக்குவேஷன் வரும் தென்
PQ dash அதுக்கு ஒரு distance formula போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் வந்துடும். அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. Find the points on the locus of points. ஓகேவா? இன்னொரு தடவை டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 3 யூனிட்ஸ் above and below. ஓகே, அண்ட் 5,1 ப்ளேஸ் பண்ணுறேன். 5,1லேருந்து 5 யூனிட்ஸுக்கு ஒரு என்ன செய்கிறேன், ஒரு பாயிண்ட் வரைஞ்சிக்கிறேன். அந்த பாயிண்ட்டு தான் Q ஆஃப். இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் தெரியாதனால H, Kன்னு எடுப்போம். இங்கே Kயோட வேல்யூ 3. இங்கே H, 3 வந்து பிலோ த எக்ஸ் ஆக்ஸ்னால -3. இப்போ நம்மளோட வேலை என்னென்னா PQக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். PQ dash டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் ஓவர். ஓகே, ஸோ இப்போ சம்முக்கு வாங்க. சம் வந்தீங்கன்னா லெட் என்னது P ஆஃப் let P of 5,1 and Q of H, 3. Okay va? And Q of H, 3. Distance between Q and X axis. Distance between Q and X axis. Q க்கு X axis க்கு எவ்வளோ இருக்கும், நம்மளுக்கு 3 யூனிட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம். PQ equal to டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், x2 minus x1 h minus 5 the whole squared. ஓகே, h minus 5 the whole squared, then 3 minus 1 the whole squared. PQ தான் நம்மளுக்கு என்னது, டிஸ்டன்ஸ் ஆஃப் நம்மளுக்கு எத்தனை யூனிட்ஸு, இங்கேருந்து இங்கே நம்மளுக்கு எத்தனை யூனிட்ஸ் தெரியும், 5 யூனிட்ஸ்னு தெரியும். சரியா? சாரி, இங்கேருந்து இங்கே நம்ம இங்கே இருந்தாலும் ஆர்க்கு ஒன்று கட் பண்ணோம். அப்போ எத்தனை யூனிட்ஸ் கட் பண்ணியிருக்கோம், 5 யூனிட்ஸு கட் பண்ணியிருக்கோம். அப்போ 5 நம்மளுக்கு தெரியும். அப்போ PQக்கு பதிலாக 5ன்னு போட்டுருங்க. ஈக்குவல் டு ரூட் ஆஃப் h minus 5 the whole square plus 2 squareனா 4. ஓகே, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ 25 equal to h minus 5 the whole square plus 4. 25 அந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போது h minus a square plus 25 minus 10h. ஓகே, plus 4 minus 25 equal to 0. அப்போ h square 25 கேன்சல் ஆயிரும். minus 10h plus 4 equal to 0. இதை வந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது, நார்மல் ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம், a is equal to 1, b is equal to minus 10, c is equal to 4. ஸோ அப்போ h is equal to minus b plus or minus root of b squared minus 4ac by 2a. ஸோ h is equal to 10 plus or minus root of b squared na 100 minus 4ac na 4 4s are 16 divided by 2a. 2 மட்டும் போட்டுக்கலாம். ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம், இங்கே 10 plus or minus இது வந்து என்னது 16. ஸோ root of 100 minus 16 divided by 2. ஸோ 10 plus or minus root of 84 divided by 2. 84னா எப்படி பிரிக்கலாம், 84 2 times போட்டிங்கன்னா 42, 2 times போட்டிங்கன்னா 21 and 3 times போட்டிங்கன்னா 7. ஓகேவா? ஸோ அப்போ 21 தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம், 10 plus or minus 2 2லேருந்து ஒரு 2 எடுத்துக்கணும். அப்போ 2 root of 21 divided by 2. 2வை காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்போ 2வை காமனாக எடுத்திங்கன்னா 5 plus or minus root of 21 divided by 2 கேன்சல் ஆயிரும். அப்போ h is equal to 5 plus or minus root of 21. ஓகே, இப்போ இந்த பாயிண்டில் போய் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், therefore hக்கு பதிலாக 5 plus root of 21. ஓகே, 5 plus root of 21, 3 and இன்னொரு பாயிண்ட் வந்து 5 minus root of 21, 3. இது PQக்கு மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி PQ டேஷ்க்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி எழுதிக்கோங்க. let P of 5, 1 and Q dash H, 3ன்னு எழுதணும். இங்கே என்ன செய்யணும், -3. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இங்கே என்ன வந்துடும், PQ dash
PQ dash வந்து 5 யூனிட்ஸ் தான் சரியா PQ dash equal to ஃபார்முலா என்னது h minus 5 the whole squared இங்கே plus minus 3 minus 1 the whole squared PQ dashக்கு நம்ம 5னு போட்டுருவோம் root of h minus 5 the whole squared plus இங்கே 4 squared வந்து என்னது 16 so squaring on both sides 25 இது என்ன வந்துடும் இந்த root போயிடும் so h squared plus 25 minus 10h plus 16 okay இந்த 25 ஆன்சர் கொண்டு வந்துருங்க h squared minus 10h இந்த 25 25 ஆயிரும் கேன்சல் ஆயிரும் ஸோ அப்போ h squared minus 10h plus 16 is equal to 0 okay 16னா 8 2s are 16 ரெண்டுக்கும் மைனஸ் போட்டிங்கன்னா ஆன்சர் ப்ராப்ளம் ஓவர் ஓகே அப்போ h minus 8 h minus 2 is equal to 0 அப்போ என்ன எழுதிடலாம் h is equal to 8 and h is equal to 2 இங்கேயும் அதே மாதிரி ரெண்டு வேல்யூஸ் ஸோ இப்போ போய் அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள் the points are ஹச்சில் போய் என்ன செய்யணும் 8 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 8, -3 இதில் அண்டு இன்னொரு வேல்யூ வந்து என்னது 2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2, -3 அவ்வளோதான் ஸோ இதில் ரெண்டு வேல்யூஸ் வரும் இது ஒரு பாயிண்ட்டு தென் இந்த டேர்ம் ஒரு பாயிண்ட்ஸ் ஓகேவா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும் இந்த டயக்ராம் வரைஞ்சால் ஈஸியாக புரியும் ஓகேவா